ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லியை வந்து இதுக்கு மேலே இந்த வீட்டில் வச்சுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து ரகுவை விட்டு நம்ம மல்லியை வந்து கடத்த பிளான் போட்டு கடத்திட்டாங்க. இதனால் என்ன நடக்க போகுது, எப்படி நம்ம மல்லியை வந்து கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயும் மல்லியோட லவ்வை பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு தாங்க முடியாமல் இவளை ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா சுடர். நான் தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன், ஆனால் வந்துட்டு விஜயை வந்து முழுசாகவே வந்து இவன் மயக்கி வச்சிருக்காளே, ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ற மாதிரி. இப்போ யாராவது ஒருத்தர் காண்டேத்துனா அவங்கள பழிவாங்கணும்னு தோணும்ல, அது மாதிரி தான் சுடர் வந்து இப்போ அவளை பழிவாங்கணுன்ட்டு உடனே ரகுக்கு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணதுமே ரகு வந்து சொல்லு சுடர், என்ன இவ்வளோ வாட்டி கால் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ ரகு, என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியல, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன், என்னாச்சு, என்ன உதவி பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுடர் சொல்கிறா, இந்த மாதிரி என்னை இந்த மல்லி ரொம்ப காண்டேத்திட்டா ரகு, இவளை ஏதாவது ஒன்று பண்ணணும், இவளை கடத்தி ஒரு வாரம் நீ வந்து அடைச்சி வச்சுக்க, அதுக்கப்புறம் அவளை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இப்படி நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்போ மல்லியை கடத்தணும்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ ரகு, எதுவுமே இங்கே நல்லா போகலை ரகு, எல்லாமே வந்து என்னை வெறுப்பேற்றணும் காண்டேற்றணும் மட்டுமே இங்கே நடந்துகிட்ருக்கு, இவளை ஏதாவது ஒன்று பண்ணியாகணும்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். ஓ, இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி ரகு கேட்குறான். ஆமாம், இவ்வளோ நடந்துருச்சு, என்னால் எப்படி தாங்கிட்டு இருக்க முடியும் சொல்லு, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னெல்லாம் யாரும் பக்கச்சிக்க கூட மாட்டாங்க, இவ என்னன்னா என்னை வந்து வெறுப்பேற்றுறதுக்குன்னு மூஞ்ச அப்படி வைக்கிறா இப்படி வைக்கிறா, அது சொல்கிறா இது சொல்கிறா, என்னால் முடியல ரகு, அவளை வந்து கடத்திரி ரகு அப்படின்ற மாதிரி சொல்ல, கடத்தினா எதனா பிரச்சனை ஆகுமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி சுடர் சொல்கிறதுக்கு, இல்லை இப்போ கடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு விஜய் வந்து தேட ஆரம்பிச்சிருவார், உன் கல்யாணத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டார், கல்யாணத்தை கேன்சல் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ இப்படின்னு ஒன்று இருக்கா, அப்போ வந்துட்டு கல்யாணத்துக்கு நாள் அவளை வந்துட்டு விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. சரி சுடர், நான் வந்து அவளை கடத்திடுறேன், உன்னோட ஆசை இதுதானா, கடத்திடுறேன், கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. அப்புறம் வந்து சுடர் சொல்கிறா, இப்போ அவளை அந்த கடத்துகிற கேப்பில் தான் விஜய் சோகமாக இருப்பார், அந்த டைமில் தான் நான் வந்து க்ளோஸ் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. க்ளோஸ் ஆவேன், அப்போ தான் வந்துட்டு எல்லா சொத்தையும் என் பேரில் எழுதி வைப்பார் விஜய், அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் நான் சுருட்டிட்டு வர முடியும், ஃபஸ்ட்டு வந்து நான் க்ளோஸ் ஆகணும், அதுக்கப்புறம் விஜய்க்கு என் மேலே நம்பிக்கை வேற வைக்கணும், இதுக்கு எல்லாத்துக்குமே தடங்களாக இருக்கிறது அந்த மல்லி மட்டும்தான் ரகு, அவளை மட்டும் தூக்கிட்டோன்னா போதும், எனக்கு ஒரு வாரம் டைம் இருந்தால் போதும், எல்லாத்தையும் கச்சிதமாக முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ கவலையே படாத, நான் தூக்கிடுறேன்னு சொல்லிட்டு இப்போ சுடர் ரொம்பவே சந்தோஷமாக வெளியே வருவோம். மல்லி கவனிச்சு, என்ன சுடர் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் மல்லி, நான் செம ஹாப்பியாக இருக்கேன், சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு நான் ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கேன் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. ஏன் என்னாச்சு, இப்போ யாரோட உயிரை வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உயிரெல்லாம் நம்ம ஏன் வாங்க போகிறோம், உயிரை எடுக்கிறதுல தான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி வாய்க்குள்ளே பேசிக்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே வந்து என்னோடய ஆட்டம் ஆரம்பிக்க போகுது, நான் விஜய் கூட வந்து க்ளோஸ் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் இருக்கிற வரை அது எப்போதும் நடக்கவே நடக்காது சுடர், அப்படி நீ வந்து கனவு கண்டனா அது உன்னோட முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மல்லி. அதுக்கு தான் வந்துட்டு ஒரு மடிப்பினியோட பால் போகுது, அதுக்கு தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வந்து மல்லி வந்து வெண்பாவை பார்க்கறதுக்காக போகும்போது இவ ஃபோன் போட்டு சொல்லிடுறா. ஃபோன் போட்டு இந்த மாதிரி, ரகு மல்லி வர்றா, நீ வந்துட்டு அவன் ஆளை விட்டு கடத்துவோம், வேலையை பாருன்னு சொல்லுவோமே. சரி சுடர் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ ரகுவோட ஆள் ஒருத்தன் வந்து மல்லிக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி வந்து வாயில் துணி மயக்கமாகிற துணியை வச்சுட்டு உடனே வந்து ரகு கார் எடுத்துகிட்டு வர மல்லியை காருக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டது உடனே வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு மல்லி முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எங்கன்னா வந்துட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அங்கே வந்து வாயில் துணியெல்லாம் வச்சு கட்டி மல்லி ரொம்பவே வந்துட்டு பாவப்பட்ட நிலையில் வந்து இருக்காங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க கூட முடியாத அளவுக்கு
வாயில துணி வச்சு அப்பா அம்மா வாயில துணி வச்சு கட்டியிருந்தாங்க. உடனே வந்துட்டு ரகு வந்து எடுத்து விட்டு இன்னும் 3 நிமிஷம் வாயில துணி எடுத்து விட்டு, நீங்கள் யார், எதுக்காக எனக்கு கடத்திருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்களை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விடலாம் முடியாதுங்க, ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான், அதனால் உங்களெல்லாம் விடலாம் முடியாது, நீங்கள் இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைடா வீட்டுக்கு போயாகணும், எனக்கு வந்துட்டு குடும்பம் இருக்குது, அவங்க என்னை தேடுவாங்க, என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க உங்களை தேடணும்னு தாங்க இந்த பிளானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருவேளை நீங்கள் சுடர் ஆளுங்களோ அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு அவனுக்கு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போவே வந்து மல்லிக்கு டவுட் ஆகிடுச்சு. நீங்கள் சுடர் ஆளுங்க தான் நான் பார்த்துக்கிறேன், உங்களை எங்கே எப்படி பார்க்கணுமோ அங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மல்லி வந்து சொல்கிறாங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து சவால்லாம் விட ஆரம்பிக்கிறாங்க. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஜார்ஜ் ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நாளாக இருந்த மல்லி வேறு, இதுக்கு மேலே இருக்க போகிற மல்லி வேறு. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொறுமையாக இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து மழை இங்கே தான் காலேஜை கட்டடிச்சு இதுக்குள்ளே தான் வந்து உட்காந்துருப்பாங்க. இங்கே இல்லை, அது பின்னாடி நம்ம காலேஜ். இது வேற, அங்கே ஒரு கோயில் இருக்கா? அங்கே ஒரு கோயில் இருக்கா மலை? இதுதான் எங்கள் காலேஜ். காலேஜை விட காலேஜ் போகிற வழி தான். ஏன்னா பொம்பளை பிள்ளை பையில எல்லாம் அது சைடாக போகும். கேங்க நல்லா இருக்கும். ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு இருக்கேன். முன்னாடி அந்த பொறுக்கி சார், என்ன ஒரு அற்புதமான காட்சி மலை. இதான் பானிபூரி சாப்பிடணும். நான் இதோட சாப்பிட்டதே இல்லை மலை. நீ சாப்பிட மாட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட எந்த இடம் கிடச்சினாலும் அனுப்பிச்சிருவேன். நிஜமாக சாப்பிடுவேன். நான் யாருமே அவ்வளோவா வெளில போகலான்னு ஆயிடுவோம். 5 மணிக்கு முடிகிற காலேஜ் 3:30 முடிஞ்சிடும். சரி, ஜாலியாக இருக்கும். ஏன் கம்மியான பீச்சுக்கு போயிட்டு நான் இதெல்லாம் அந்த பீச்சுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் வைக்கிறேன். நாங்கள் நிறைய ஷேர் சப்ஸ்கிரைப்